இதெல்லாம் போறாருல்ல அரசநகர் அங்காள பரமேஸ்வரி கோவில் பார்த்தீங்கன்னா ரேணுகா அம்மா தாயார் பூங்காவனத்தம்மா அங்காள பரமேஸ்வரி ரேணுகா பரமேஸ்வரி 3 சாமி சிலையும் ஒரே இடத்துல இருக்குது. அங்காள ரேணுகா பரமேஸ்வரி அரசநகர், இந்த அரசநகரில் இருக்குது இந்த கோயில். 3 பக்கத்தில் வச்சு க்ளீனாக நல்லா சூப்பராக வச்சுக்கோங்க. அமாவாசை பூஜைக்கு வந்தேன் பாருங்க. அங்காள பரமேஸ்வரி இதுதான், இது ரேணுகா பரமேஸ்வரி பூங்காவனத்தம்மா. 3 சாமியும் ஒரே இடத்துல இருக்கு. அங்காள ரேணுகா பரமேஸ்வரி 3 சாமி ஒரே இடத்துல இருக்கு. அரசநகர் பென்னிமில் சர்க்கிளுக்கு பக்கத்திலே கோயில் இருக்கு. வணக்கம் சாமி, இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க. இந்த பக்கம் என்ன சாமி இது? அங்காள பரமேஸ்வரி, இது ரேணுகா பரமேஸ்வரி. பரமேஸ்வரி சரி, 3 சாமி ஒரே இடத்துல இருக்கு. சாமியோட விசேஷம் என்ன சொல்லுங்க. விசேஷம் வந்து அம்மாவோட விசேஷம் வந்து வர மாதம் பிப்ரவரி 12ஆம் தேதி அம்மாவுக்கு காப்பு கட்டி கொடி ஏற்றுறது. சரி, அதாச்சுங்களா. 25, 26, 27க்கு மகாசிவராத்திரி அம்மாவுடைய திருவிழா நடக்குது. சரி, அந்த திருவிழாவில் வர மாதம் அமாவாசை அன்னைக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு அம்மாவுடைய பிரசாதம் கிடைக்குது. அந்த பிரசாதத்தை வந்து வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த பிரசாதம் இது பண்ணுறாங்க. அம்மாவை நினச்சி அந்த பிரசாதத்தை வாங்கி சூளத்துக்கு முன்னாடி உட்காந்து அம்மா குழந்தை பாக்கியத்தை நினச்சி பண்ணாக்கா கண்டிப்பாக வர வருஷத்துக்குள்ள அம்மா வந்து செல்வ பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பா. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் நடந்துக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல விஷயம். அடுத்தாச்சுங்களா. கண்டிப்பாக இது அம்மாளுடைய அருள். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக கலந்து நான் மகாசிவராத்திரியில் வந்து அம்மாளுடைய அருள் பெறணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி இந்த கோயிலுடைய விசேஷம் வந்து மாதந்தோறும் அமாவாசை அன்னைக்கு தடை உடைக்கப்படுது. தடை உடைச்சா நம்ம கிட்ட இருக்கிற தீய சக்தி, கெட்ட சக்தி, தாண்டிக்கிறது, தாண்டாது எல்லா சக்தியும் எல்லாமே அந்த தடையில வந்து நிவாரணை ஆகாது. அது அமாவாசை ஒரு நாள் மட்டும் தடை உடைக்கப்படும். சரி, மாசத்துல ஒரு நாள் அமாவாசை மட்டும் தடை உடைக்கப்படும். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அம்மாவுக்கு விசேஷ பூஜை எல்லாம் நடக்குது. சரி, கண்டிப்பா பக்தாதிகளை வந்து கலந்துக்கின்னு மாசம் மகாசிவராத்திரி இருக்குது. கண்டிப்பா இது வந்து ஆலயம் அமைந்திருக்கிற இடம் வந்து பென்னிமில் சர்க்கிள் அருகாமையில் ரயில்வே கேம்புக்குள்ளதான் இது அமைந்திருக்குது. கண்டிப்பா அரசநகர் என்ற வீதியில அமைந்திருக்கிற அங்காள ரேணுகா பரமேஸ்வரி கண்டிப்பா வந்து எல்லாரும் கடந்துக்கின்னு அம்மாவுடைய அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்ள. பார்க்கறதுக்கு ஆலயம் சின்னதுதான். அம்மாவுடைய அருள் வந்து மகா பெரிய சக்தி. அம்மா வந்து நாக ரூபத்துல எல்லாம் வளர்த்திட்டு நல்லா அம்மா அருள் தரா. கண்டிப்பா எல்லாம் வந்து கலந்துக்குங்க. கண்டிப்பா செல்வம், குழந்தை பாக்கியம், எல்லா கஷ்டமும் தீரும். கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். சரி சரி. ஓம் ஸ்ரீ அங்காள ரேணுகா பரமேஸ்வரி நமக. அனைவருக்கும் வணக்கம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பென்னிமில் சர்க்கிள் பக்கத்தில் ரயில்வே காம்பவுண்ட் உள்ள இருக்குது. அங்காள ரேணுகா பரமேஸ்வரி 3 சாமியும் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க கோயில். இந்த கோயில் அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விசேஷ பூஜைகள் நடந்துகிட்ருக்கு. அதேபோல் தடை உடைக்க செய்யப்படுது. தடை உடைக்கிறாங்க. தடை உடைச்சா உடம்புல உள்ள கெட்ட சக்திகள், தீய சக்திகள், பல பிரச்சனை நீங்குன்னு சொல்கிறாங்க. அமாவாசைக்கான தடை உடைக்கிறாங்க. அதே போல் பூஜைகளும் விசேஷமான பூஜைகள் நடந்து வருது. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்க, ரொம்ப நல்லது. இது முனீஸ்வர பகவானும் இந்த ரேணுகா அங்காள பரமேஸ்வரி கோயில் பக்கத்தில் சிலை வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கெலாம் சூப்பராக பூஜை பண்ணுறாங்க. நல்லா அருமையாக பண்ணுறாங்க. நல்லா அழகெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த விசேஷம் அன்றைக்கி பூஜைக்கு வந்தீங்கன்னா பூஜை பண்ணி இந்த அங்காள பரமேஸ்வரி கோயிலில் இந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. அங்காள ரேணுகா பரமேஸ்வரி கோயிலில் அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. அந்த பிரசாதம் கொடுத்தா குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்குது. கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்கள். அம்மாவுடைய மகிமை வந்து பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்து விசேஷம் அன்றைக்கி குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக குழந்தை உண்டாகுது அம்மன் புண்ணியத்தில். ஓகேங்களா. எல்லோரும் வாங்க, ரொம்ப நல்லது நடக்குது. நம்ம சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேங்களா. இந்த கோயில் வெளிப்பகுதி பென்னிமில் சர்க்கிள் பக்கத்தில் அரசநகர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த கோவில் அமைந்திருக்கு. ஓகேங்களா. இது நாகசாமி அங்கேயே இருக்குது. பக்கத்தில் முனீஸ்வரன் இருக்குது. கோயிலில் பார்த்தீங்கன்னா 3 சாமிகள், 3 அம்மன்கள் அமர்ந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க.
கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், வீடியோ வந்து பாருங்கள். இந்த கோயில் இந்த விசேஷ பூஜை கரகம் கூட இருக்குது, விசேஷ பூஜைகள் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக வாங்க. ஓகே காய்ஸ்.